ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆந்திரா ஹைவேல நின்றுட்டுருக்கோம். அங்கே இருக்கு பாருங்கள், செக் போஸ்ட் சூலூர்பேட்டா. இங்கே இருந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 2000 கிலோமீட்ரு இந்த காரில் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபார்ச்சுனர் பிளாக் பியூட்டி ஃபார்ச்சுனரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணிருக்கோம். எதுக்காக போகிறோன்னா, நம்ம மகா கும்பமேளா அப்படிங்கிற வந்து நம்ம உத்தரப்பிரதேசில் பிரகாராஜ்ங்கிற அந்த ஊரில் வந்து நடக்குது. அதாவது 3 நதி வந்து இணையிற அந்த ஒரு ஸ்பாட்டில், அந்த சங்கமத்தில். அதோட கதையெல்லாம் நம்ம அங்கே போனதுக்கப்புறமா சொல்கிறேன், சரியா? இப்போ வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ராவலுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் வந்து இந்த காருக்குள்ளேயே தான் நம்ம உட்கார போகிறோம். என்ன சம்பவங்கள் காத்திருக்கிறது. வெயில் அடிக்கிறதுனால கண்ணாடி போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த காரில் தான் ட்ராவல். இப்போ வந்து ஸ்பாட்டில் சென்னையில் நம்ம நைட்டு வந்து கிளம்பி இங்கே சென்னை வந்தாச்சு. சென்னையிலேருந்து கிளம்பி இப்போ இதுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டு தருமா உடனே வந்தாச்சு. இப்போ டீ அடிக்கிறதுக்காக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வச்சுருக்கோம். என்ன ஐட்டம்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், சரியா? இப்போ வந்து ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே பயணத்தை தொடருவோம் வாங்க. 2 நாள் என்ன உடம்பு தாங்குமா இல்லையான்னு தெரில. ஒரு லாங்கஸ்ட் ட்ராவல் காரில் வந்து இப்போ தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் வேறு பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹாக்கி கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கே பெண்டு கழண்டுட்டு ஒரு நாளைக்கு இது என்ன நடக்கப்போன்னு தெரில. சரி, டீயை போட்டே பேசுவோம். இந்தமாரி ட்ராவல் டைமில் இந்தமாதிரி ஓரத்தில் ஆப்பிள் ட்ரிங்க்கு கிடச்சிச்சின்னா அதை வாங்கி குடிங்க. உங்களுக்கு பாடி தேவையான நியூட்ரிஷன்ஸ்லாம் இதில் கிடச்சிடும். நல்லாயிருக்கும், ஒரு எனர்ஜி கொடுக்கும்ல. ஏங்க நல்லா இருக்குங்க. உடம்பு முடியாதங்க அப்படி குடிக்கணும்லாம் கிடையாது. யார் சொன்னா? ஒரு தெம்பாக இருக்கும். போகிறோம், நியூட்ரிஷன் தேவை, டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. வந்து தொலை இது குடிக்கிறோம் பார்க்க போகிறீங்களா? குடிச்சிட்டு திருப்பி காரில் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். நல்லாயிருக்கு, எங்களுக்கு பிடிக்கும். அதனால உங்களுக்கும் பிடிக்கும், வாங்கி குடிச்சு பாருங்கள். நண்பர்களே, பயணத்தை இனிதே ஆரம்பம் பண்ணியாச்சு. இனி வந்து 2 நாள் இப்படியே உட்காந்துட்டு சாப்பாடெலாம் சொன்னேன்ல, அதெல்லாம் நாங்கள் ஒரு பயங்கர செட்டப்போடு வந்திருக்கோம். ஒரு அருமையான செட்டப்பு. இப்போ ட்ராவல் இப்போதைக்கு நாங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஜாலியாக இருக்கோம். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மூஞ்சி இன்னும் ஒரு நாளை கழித்து தான் தெரியும். ஏன்னா உத்தரப்பிரதேஷ் போகிறோம். இங்கேருந்து சென்னையிலேருந்து அங்கே போய்ட்டுருக்கோம். ஆல்ரெடி ஒரு 600 கிலோமீட்டர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இங்கேருந்து திருப்பி ட்ராவலு காரில் ஜாலி தான். ஆனால் என்ன ஒன்று, ஃபார்ச்சுனர்னால கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நல்லா ஜம்முன்னு அடித்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதே மற்ற காரணம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்திருக்கும், அவ்வளோ தூரம் போகிற மாட்டான்னு. ஆனால் பரவாயில்ல, தூரம் அந்த லாரி ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுலாம் பெரிய விஷயந்தான். சரி, ரைட்டு. இனி பாட்டெல்லாம் போட்டுலாம் ஜாலி பண்ணுறதுலாம் காட்ட முடியாது, காப்பிரைட் தூக்கிடுறாங்க வேறு. அதனால் பாட்டெலாம் ஆஃப் பண்ணி வச்சாச்சு. ஓகே மக்களே, வாங்க. மக்களே, உருளைக்கிழங்கு, அப்புறம் முட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கடா. நான் ஒன்று சொன்னேன், நினப்பு இருக்குதான்னு தெரில. ஒரு சாப்பாடு வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னேன். என்ன தெரியுமா? டடைங், லெமன் சாதம். ஏன்னா நம்ம ஊர் சாப்பாடு வேறு, மற்ற ஊர்களில் சாப்பாடு வேறு. அதனால் எப்படி இருக்கும் தெரியாது. லெமன் சாதத்தை நம்ம வந்து கட்டியே கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் பேக் பண்ணியே வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். நாளைக்கு வந்து இன்னும் நாளைக்கும் பேக் பண்ணி கொண்டு வந்தோம். அது இதை விட இன்னும் பயங்கரமான ஒரு மேட்ரு. அது என்னவாக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் அந்த இது வராது. ஏன்னா இன்றைக்குள்ள ட்ராவல் மட்டும் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்குள்ள ட்ராவல் நாளைக்கு தனியாக வரும், சரியா? நம்ம வந்து 2000 கிலோமீட்டரை ஒரே நாளில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம சூப்பர் மேன் இல்லை, சாதாரண ஃபேமிலி மேன். வண்டியும் போவாதான். இப்படிக்கு வண்டி ஓனர் பின்னாடி மணக்குமரல் அப்படின்னு கும்மிறிட்டு இருக்காப்புல. லெமன் சாதம் அம்மாவின் கைப்பக்குவம். உண்மையாக சொல்லு, ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஞாயிற்றுக்கிழமை லெமன் சாதம் திங்கும். ஆனால் இருந்தாலும் நான் இப்போ வந்து டயட்டில் இருக்கேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னத்தையாவது சொல்லு. லெமன் சாதம் நார்மலாக ஒன்றும் ஆகாது. அதனால் முட்டையும் உருளைக்கிழங்கையும் எடுத்து வச்சிட்டேன். உருளைக்கிழங்கு அம்மா கைப்பக்குவம் தான். நம்ம அம்மா இல்லை, நம்மளோட அம்மா தான். ஆனால் வண்டி ஓனர் யாருன்னு உங்களுக்கு காட்டணுமா? ஹாய், ஹவ் ஆர் யூ?
ஹலோ. ஆனால் இருந்தாலும் முன்னாடி வந்து நம்ம இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் பள்ளிவாசல் இந்த தர்கா இங்கெல்லாம் போகிறப்போ, அப்புறம் நீங்களும் கோயில்களுக்கு இங்கெல்லாம் போகிறப்போ, எங்கே சர்ச்சு எங்கே போனாலும் சரி இந்த மாதிரி லெமன் சாதம்லாம் கட்டி கொண்டு போயிருப்பீங்க. அப்படி கொண்டு போயிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? நாங்கள் அது அந்த மலரும் நினைவுகள்லாம் இப்போ தான் வருது. லெமன் சாதம் கட்டி கொண்டு வந்து சாப்பிட்றதுலாம். ஏன்னா இங்கே சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா? நாங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராவலை வந்து 2000 கிலோமீட்டரும் பைபாஸ்லேயே பண்ண போகிறோம். அதனால கிடைக்குமா? அதுக்கு சாம்பிள் இந்த பாருங்க, பைபாஸ் ஓரமாக ஏதோ ஒரு இணல் கிடச்சிச்சு. சாப்பிட்றதுக்குன்னு இணலை தேடி நின்று சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி. ஆனால் இங்கே ஒரு நல்ல ஸ்பாட்டு தருமா, அது நல்ல லெமன் சாதம் கரெக்டாக ஒரு மரம் கிடச்சிச்சு எங்களுக்குனே. இது சரி, புளிய மரத்து அடியிலே புளியச்சோறு. புளிய மரத்து அடியில் லெமன் சாதம் சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா ஒரு தனி சுகம்தான். ஏன்னா வேறு நிழல் கிடைக்கல. இது புளிய மரமும் இல்லை. நம்ம அப்படியே மனசை வந்து தேர்த்திக்க வேண்டியதான். என்ன மரம்? அரச மரமா? ஆரஸ்பதி. ஆரஸ்பதியா? ஓ, தைல மரமா? ஆமாம், ஆரஸ்பதி தைலம். நான் இப்போ தான் கேள்வியே படுறேன். மக்களே, இது என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா ஆரஸ்பதி ஏதோ தைல மரமா? ஆரஸ்பதி தைலம். அந்த தைல மரம் இருக்குது. நம்ம மோந்து பார்ப்போம். அது நாங்கள் சொல்லலை, அந்த அண்ணன் சொன்னாங்க. சரி, ஓகே, அப்படியே போயிட்டு அப்படியே இன்னும் ஃபுல்லாக திண்டு முடிக்கணும். ஆமாம், திண்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். மக்களே, இதுதான் ஆந்திரா மிளகா செடி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அந்த வெறுதா மிளகா கிடக்கா, இந்த செடி ஃபுல்லாக காய்ச்சி தான் கிடக்கு. குட்டி குட்டியாக உள்ளுக்குள்ளே கிடக்கு. கேமராவில் தெளிவாக தெரியாது, ஆனால் உள்ளே ஃபுல்லாக மிளகா ரெடியாகி கிடக்கு. மெட்ராஸ் காஃபியில் காஃபி போட்டுட்ருக்காங்க. எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆந்திராவில் தானே இருக்கும். ஹைதராபாத் பக்கத்தில் வந்தாச்சுண்ணே. மக்களே, காஃபி டைம். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆந்திராவுக்கும் ஹைதராபாத்துக்கும் இடையில இருக்கும். ஒரு டோல்கேட்டை தாண்டின உடனே ஸ்பாட் இருக்குது. இப்போ வந்து காஃபி தான் குடிச்சிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய அந்த டோல்கேட்டை தாண்டினோடனே காஃபி கடைலாம் வந்துச்சு. அதை தாண்டி வந்தீங்கன்னா நம்மளோட மெட்ராஸ் ஃபில்டர் காஃபி அப்படின்ற ஒரு ஸ்பாட் வரும். மெட்ராஸ் ஃபில்டர் காஃபியில் தான் வந்து ஃபில்டர் காஃபி வாங்கியாச்சு. ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு அங்கே வண்டி குடிச்சிட்ருக்காங்க. ஃபில்டர் காஃபி மேட்டாக்கில் வந்து ஊற்றிட்டு அந்த காஃபி இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன இதை வச்சு இப்படி மேலே ஊற்றி கொடுக்காங்க. அது மேலே குடிக்கும்போது அப்படியே அந்த லைட்டாக அந்த கசப்பு தன்மை தெரியுது. அந்த காஃபியோட கசப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, அது தெரியுது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிட்டு குடிச்சு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. அப்புறம் பின்னாடி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸ்பாட்டு நல்லா இருக்கா. அப்படியே ஒரு க்ரீனிஷாக, இது என்ன நெல் வச்சுருக்காங்கன்னு தெரில, நாற்று நட்டு வச்சுருக்காங்க. வழியில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிளகா இது பார்த்துருப்பீங்க. அதாவது ஆந்திரா மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக நட்டு வச்சுருந்தாங்க. அந்த இதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. மிஸ்ட் எஃபெக்ட் கொடுக்காமலே ஒரே மிஸ்ட்டு தெரியலதில்ல. இங்கே பக்கத்தில் வந்து இப்படி மிஸ்ட்டு விட்டீங்கன்னு வைங்களேன், தெளிவாக தெரியும். சரி, ரைட்டு. அடுத்து வந்து நம்ம அது என்ன சொன்னேன், ஹைதராபாத் தான் ரீச் ஆக போகிறோம். கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து 400லேருந்து 420 அத்தனை கிலோமீட்டர் வந்து கடந்து வந்திருக்கிறோம். 10:30 மணிக்கு எடுத்தோம். ஆமாம், காலையில். இப்போ 6:15 6:07 6:07 கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 400 கிலோமீட்டரே வந்திருக்கோம். இன்னும் நாங்கள் போக வேண்டியது ஒரு 1600 கிலோமீட்டர் இருக்குது. இப்படி திருப்பி காட்டணும். அதான் நான் திருப்பினேன். ஓகே, சரி, ரைட். ஏன்னா ஒன்று போதும், சாப்பிட்டுக்கிறேன். ஒன்று போதும்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க, வளரும் பிள்ளை. மக்களே, நைட்டுக்கு சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை கட்டி கொண்டு வந்தாச்சு. இப்போ இன்னொரு டோல்கேட்டை தாண்டி நிப்பாட்டிட்டு சப்பாத்தியை அடிச்சுட்டு அப்படியே பயணத்தை மறுபடியும் தொடர வேண்டியதான். ஏன்னா அவ்வளோ தூரம் நாங்கள் பயணம் பண்ண வேண்டி இருக்குது. எங்கெல்லாம் டைம் எல்லாம் பக்காவாக பேக் பண்ணி வந்திருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்? 600. இன்னும் இன்னைக்கு மட்டுமே ஒரு 400 போக வேண்டி இருக்கும் போலையே. போதும்.
இன்னும் மொத்தம் 1300 போக வேண்டி இருக்கு. இன்னைக்கு 300 போனால் தான் நாளைக்கு 1000 போக முடியும். கிச்சா நல்லா இருக்கு. சப்பாத்திக்கு ஏற்ற இருந்தது. நான் தக்காளி சட்னின்னு ஒன்று வேற மாதிரி எதிர்பார்த்தேன். தக்காளி தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். நல்லா இருக்கு. ஏதோ வருதுப்பா, முட்டை வருது. அந்த முட்டை தான் அந்த மத்தியானம் தின்ற முட்டை தான் நெஞ்சுக்குள்ளேயே நிற்கி. முட்டை ப்ரோட்டீன். முட்டை ப்ரோட்டீன் தான். நம்ம சாப்பிட்டது மசாலா முட்டைக்கு உணவு வெள்ளை மட்டும். வெள்ளை முட்டை. நான் ஒரு முட்டை போதும். அது பாதி முட்டை இருக்குது. பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, அதனால இன்னொன்று வைங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. போகிற வழியில் எப்படியே நின்றுட்டு ஆக்கியை கொண்டு வந்து அங்கே லாரி அன்னைக்கு முன்னாடி டோல் இருக்கு, அதை தாண்டி நிப்பாட்டி இருக்கோம். நம்ம எங்கே இருக்கோம்? ஹைதராபாத் கிட்ட தானா? இன்னும் கிட்ட தான். கிட்டனே இருக்கு. டீ குடிக்கும் போது இந்த ஹைதராபாத் 6:30 மணி. இப்போவும் இந்த ஹைதராபாத் தான் இருக்கு. இப்போ மணி 9. சரி மக்களே, முட்டை சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றீங்களா? சாப்பிடலே இல்லை சாப்பிட்றியா? மக்களே, இப்போ நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கோம். ஹைதராபாத். எது? நேரு அவுட்டர் ரிங் ரோடா? ரிங் ரோடு. அந்த ரோடை பாருங்க, அப்படி ஃபுல் ஃப்ரீயாக இருக்கு. நல்லா ஜம்முன்னு இருக்கு. பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த ரோடு தான் பார்க்க போறீங்க. பைக்கு வந்து இந்த ரோட்ல அலோ கிடையாது. காரு மட்டும், காரு பெரிய லாரி இதுக்கு மட்டும்தான் அலோடு. நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஜம்முன்னு போகலாம். இவ்வளோ நேரம் நாங்கள் ஹைவேயாக இருந்தாலும் 4வேயாக இருந்தாலும் ஒரு மாதிரி இடஞ்சல்லே வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. 120 தான் போகணும் மினிமம். என்ன ஸ்பீட் லிமிட்ல இப்போ தான் ஒரு ரோடை பார்க்குறோம். ஆமாம், 180 தான் போடுறோம். அதுதான் 120. பெட்ரோல் இது இருக்காது, அதனால எக்ஸிட்டு போட்டுருக்கோம். ஆனால் வெயிட்டாக போட்டுருக்கேன் தெரியுமா? உள்ள எதுவும் வராது. எக்ஸிட் ஆகி ஓடிரு. இப்பவே இன்ட்ரோவே பயங்கரமா இருக்கு. ஃபீல்ட்னா வெளியே போட ஐக்கிய ராஸ்கல் அப்படின்னு போர்டே போட்டு வச்சிருக்காங்க ஸ்டார்டிங்லேயே. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரோடு. சரி, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறோம்.